ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக ஜேசன் சஞ்சய் அவர்கள் சென்னை வந்ததுலேருந்து இவர் அவங்க அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு வருது. பட் அவர் எதுக்காக வந்தார் அப்படின்றது இப்போ நிறைய உண்மைகள் வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. அவரோட சிக்மா படத்தோட வேலைகளுக்காக தான் இங்கே வந்தார். அண்டு அவர் வரணும்னு நினச்சிருந்தா விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவி ஏற்பு விழா வச்சப்பே அவர் வந்திருக்கணும்ல. ஆனால் இப்போ தள்ளி வராரு. அவர் விஜய் பார்க்க வரணும்னா முன்னாடியே வந்திருப்பாரு. இப்போ வந்ததுக்கு காரணம் அவரோட முதல் படமான சிக்மா படத்துக்கான ப்ரமோஷன் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்காக தான் வந்திருக்காரு. அண்ட் படம் வேற இன்னும் கொஞ்சம் நாளில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வேற ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளில் ஜேசன் சஞ்சய் அவர்களே ஒரு செம்மையான கேமியோ பண்ணியிருக்காரு. அவரோட விருப்பமே சின்ன வயசுலேருந்து டைரக்ஷன் ஆகணும் அப்படின்றது தான். என்னதான் அவரோட அப்பா நடிகனா இருந்தாலும் பட் அவருக்கு டைரக்ஷனில் தான் அவ்வளோ ஆர்வமாக இருந்தது. அதுக்காக பள்ளி படிப்பை முடிஞ்சதுமே அவர் டைரக்ஷன் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் அப்போவே நிறைய ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு. அந்த ஷார்ட் ஃபிலிம் எல்லாமே செம்மையா இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் சொல்லிட்டாங்க. அண்ட் விஜய் அவர்களே அவரோட ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்து செம்மையா மிரண்டு போயிருக்காரு. அண்ட் அவரும் நீ டைரக்டர் ஆகிடு, உனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ அதில் தான் பெரிய ஆளாக வருவ அப்படின்னு நீ ஆசைப்படுற, கண்டிப்பாக நீ அதில் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு விஜய் அவர்களே சொல்லியிருந்தாரு. அதே போல இப்போ முதல் படமும் முடிச்சுட்டாரு. படத்தோட ரிலீஸுக்கான வேலையும் சீக்கிரமே நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அவர் கண்டிப்பாக அவரோட அப்பாவை மீட் பண்ணணும். ஏன்னா இப்போ தமிழ்நாடோட முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். கண்டிப்பாக அவரோட படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அவரோட சப்போர்ட்டும் தேவைப்படும். ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு அவர் மீட் பண்ணுவார் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங் மட்டும் நடந்தால் கண்டிப்பாக வேறு லெவலாக இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜேசன் சஞ்சய் அவர்கள் விஜய் அவர்களை மீட் பண்ணுவாரா அப்படின்றத பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.